என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்? குஞ்சுமணி ஆ, வள்ளிய கெடுத்துட்டான். ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க? வழக்கமான தீர்ப்பு தான். என்ன? கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன். சபாஷ். எப்படி? வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற? இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அப்ப நீங்க தான் அவளை ரேப் பண்ணீங்க. ஆமா. பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல. ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, ஆ. போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு. பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரமில்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா? சுமாரியா? டேய், என் தீர்ப்புல தலையிடாதடா. மிஸ்டர் சோத்தப்பன். சாத்தப்பன். ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க. ஏன் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா? நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன். சாரி சார், சாரி சார், சாரி சார். மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி. சார் சார், கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? இன்னும் கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு? ஓடா, ஓடு. பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? எப்படி என் தீர்ப்பு? டேய், என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னனே. டேய், இது தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும்.